அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவை பார்த்துக் கொண்டிருக்கும் கன்னிராசி சொந்தங்கள் அனைவரும், உங்கள் ராசியின் பலத்தை நிரூபிக்க இந்த பதிவிற்கு உங்கள் விருப்பத்தை லைக் தெரிவியுங்கள். அப்படியே கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிட்டுவிட்டு இந்த காணொளியை முழுமையாக காண வாருங்கள். இது ஒரு சாதாரண பதிவு அல்ல, உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கப் போகும் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தை பற்றிய பதிவு. குறிப்பாக வரும் மே 10ஆம் தேதிக்குள் உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் ஒரு மாபெரும் அதிசயத்தை பற்றித்தான் நாம் இப்போது மிகவும் ஆழமாக, ஒரு குடும்ப ஜோதிடராக, உங்கள் நலன் விரும்பியாக உங்களிடம் நான் யதார்த்தமாக பேச வந்துள்ளேன். கன்னி ராசி என்றாலே போராட்டங்களுக்கு பஞ்சமில்லாதவர்கள், வைராக்கியம் மிக்கவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த பல மாதங்களாகவே, சொல்லப்போனால் கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் அனுபவித்து வரும் மன உளைச்சல்களும் ஏமாற்றங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஏண்டா இந்த வாழ்க்கை, எப்படிதான் விடிவு காலம் பிறக்கும் என்று நீங்கள் சலித்துக் கொண்ட தருணங்கள் ஏராளம். நீங்கள் அதிகம் நம்பியவர்களே உங்களுக்கு பெரிய துரோகம் செய்திருக்கலாம். அல்லது நீங்கள் யாருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகள் செய்தீர்களோ, அவர்களே உங்களை கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்தி உதாசீனப்படுத்தி இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி சொல்ல முடியாத பண பிரச்சனைகள், குடும்பத்திற்குள் குழப்பங்கள், நம்பி இறங்கிய தொழிலில் மந்த நிலை, உத்தியோகத்தில் மதிப்பு இல்லாத தன்மை என எத்தனையோ சவால்களை நீங்கள் தனி ஆளாக நின்று கண்ணீரை உள்ளே அடக்கிக் கொண்டு சந்தித்து வருகிறீர்கள். இரவு உறங்கச் செல்லும் போது நமக்கு என்று உண்மையாக யாருமே இல்லையா, நமது இந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா என்ற இயக்கம் உங்கள் மனதின் ஓரத்தில் நிச்சயம் இருந்திருக்கும். உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் நேர்மைக்கும் நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கும் முழுமையான பலன் கிடைக்க வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது என்பதை கிரகங்களின் சஞ்சாரம் மிக தெளிவாக காட்டுகிறது. கிரகங்களின் நகர்வுகளை மிக உன்னிப்பாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒளிக்கீற்று உங்கள் வீட்டு வாசலை தட்டி கொண்டிருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. வரும் மே 10ஆம் தேதிக்குள் விண்வெளியில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான, ஆச்சரியமூட்டும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றன. இத்தனை நாளாக உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய பெரும் தடை கற்கள் எல்லாம் இனி நீங்கள் ஏறிச் செல்லும் படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. ஆனால் இந்த மாற்றம் அப்படியே தானாக காற்றில் நடந்து விடாது. இயற்கையோ அல்லது உங்களை காக்கும் இறைவனோ ஒருவரை உங்கள் வாழ்க்கையில இப்போது அனுப்பப் போகிறார். ஆம், நீங்கள் கேட்பது முற்றிலும் உண்மை. ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறார். அந்த நபர் யார்? அவர் எப்படி உங்கள் வாழ்வில் குறுக்கிடுவார்? அவர் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன மாயங்களை செய்ய போகிறார் என்பதை கணக்கிட்டு பார்க்கும் போதே எனக்கு மிகவும் சிலிர்ப்பாக இருக்கிறது. நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து, நீங்கள் நினைத்து கூட பார்க்காத ஒரு நேரத்தில் அந்த நபர் உங்களிடம் வரலாம். அவர் வந்த பிறகு நீங்கள் இத்தனை காலம் பல்லாக்கி கொண்டு சுமந்த பாரங்கள் எல்லாம் பனி போல விலகி போகும். அந்த நபர் உங்களை நேருக்கு நேராக சந்திப்பாரா, அல்லது தொலை தூரத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நுழைவாரா, அல்லது ஒரு கடிதம் மூலமாகவோ உங்களை வந்தடைவாரா என்றால் அதற்கான விடை கிரகங்களின் சூட்சும நகர்வில் மிக அழகாக ஒளிந்திருக்கிறது. அவர் உங்கள் இரத்த சொந்தங்களில் ஒருவராகவோ, அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒரு பழைய நண்பராகவோ, அல்லது முற்றிலும் முன்பின் தெரியாத வீதியில் செல்லும் ஒரு புதிய நபராகவோ கூட இருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வரும் ஒரு செய்தி, அல்லது அவர் உங்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் செய்யும் ஒரு சிறிய உதவி உங்கள் ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மங்களகரமாக மாற்றப் போகிறது. அவர் யார் என்பதை நீங்கள் எப்படி மிகச் சரியாக அடையாளம் கண்டுகொள்வது? அவர் வந்தவுடன் உங்கள் நீண்ட கால கடன் பிரச்சனைகளிலும் முடங்கி போன நிதி நிலையிலும் ஏற்பட போகும் அதிரடி மாற்றங்கள் என்னென்ன, உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி உயரப்போகிறது என்பதையெல்லாம் ஆழமாக உற்று நோக்கினால் அது உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்வதோடு மட்டுமல்லாமல், அவர் உங்களிடம் பேசும் அந்த முதல் வார்த்தை உங்கள் ஆழ்மனதில் புதைந்திருக்கும் பல வருட கால கலக்கத்திற்கு ஒரு நிரந்தர விடையாக அமையப் போகிறது. ஆம், ஜோதிட ரீதியாக கிரகங்களின் சஞ்சாரத்தை மிக உன்னிப்பாக ஆராயும் போது உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வையும் மற்ற கிரகங்களின் நிலைப்பாடும் ஒரு அபூர்வமான, மிக சக்தி வாய்ந்த கூட்டணியை இந்த மே 10ஆம் தேதிக்குள் உருவாக்குகின்றன. இது சாதாரணமாக நிகழும் ஒன்றல்ல. நீண்ட காலத்திற்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு சுப யோகம் இது. அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று கிரகங்களை கொண்டு கணக்கிட்டால், அவர் உங்களை விட வயதில் சற்று மூத்தவராகவோ, அல்லது வாழ்க்கையின் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த அனுபவத்தில் மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒருவராகவோ இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. அவர் பேசும் வார்த்தைகளில் ஒரு தெளிவும், அவருடைய செயலில் ஒரு அசாத்தியமான வேகமும் இருக்கும். அவர் உங்களிடம் பழகும் விதம் பல காலங்களாக உங்களுடன் பிறந்து வளர்ந்த ஒரு இரத்த சொந்தத்தை போல மிக இயல்பாக இருக்கும்.
இத்தனை காலமாக என் வலிகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று நீங்கள் தனிமையில் சிந்திய கண்ணீருக்கு அந்த இறைவனே நேரடியாக வடிவம் கொடுத்து அனுப்பிய ஒரு தூதுவரை போல அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அவர் உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த மறுகணமே உங்களை இரவு பகலாக அச்சுறுத்திக் கொண்டிருந்த கடன் தொல்லைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கும். இது எப்படி ஒரே இரவில் சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் உங்களுக்கு நேரடியாக மூட்டை மூட்டையாக செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கப் போவதில்லை. மாறாக உங்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அபாரமான திறமையை, உங்கள் அயராத உழைப்பை சரியான திசையில் திருப்பும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அவர் செயல்படுவார். உங்களை வந்து சேர வேண்டிய, ஆனால் எங்கோ முடங்கி கிடந்த ஒரு பெரிய செல்வ வரவை உங்கள் கைகளுக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு பாலமாக அவர் மாறுவார். அல்லது நீங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கும் தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கிய ஆலோசனையை அவர் உங்களுக்கு வழங்குவார். அந்த ஆலோசனை உங்கள் பல ஆண்டுகால இருளை நிரந்தரமாக விளக்கும் பேரொளியாக மாறும். இதை ஏன் நாம் இத்தனை நாள் சிந்திக்க தவறினோம் என்று நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த மாற்றம் மிக எளிமையானதாகவும் ஆனால் அதிபயங்கர சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்கள் குணமே ஒரு தனித்துவமானதுதான். நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவர்கள், உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே பேசும் குணமுடையவர்கள். ஆனால் உங்களை யாராவது சீண்டினால் அல்லது துரோகம் செய்தால் அத்தனை எளிதில் அவர்களை மறக்கவும் மாட்டீர்கள், மன்னிக்கவும் மாட்டீர்கள். கடந்த சில மாதங்களாகவே உங்கள் பொறுமையை முழுமையாக சோதிப்பது போல பல மனவேதனை தரும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களே, நீங்கள் அதிகம் பாசம் வைத்தவர்களே, உங்கள் நல்ல மனதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை ஒரு படிக்கல்லாக மிதித்து மேலே சென்றிருப்பார்கள். நல்லவர்களுக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லை என்று நீங்கள் விரக்தியின் எல்லைக்கே சென்ற நேரங்கள் பல உண்டு. ஆனால் ஆண்டவெளியில் ஆளுகை செய்யும் கிரகங்கள் இப்போது உங்கள் பக்கம் நீதியின் தராசை முழுமையாக திருப்பியுள்ளன. இதுவரை நீங்கள் இழந்தது அத்தனையையும், அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது சமூகத்தில் நீங்கள் இழந்த கௌரவமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் வட்டியும் முதலுமாக மீட்டுத் தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் தான் இந்த நாட்கள். பொருளாதார ரீதியாக மட்டுமில்லாமல் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் இப்போது அடியோடு மாறப்போகின்றன. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த காரணமில்லாத ஊடல்கள், வீண் விவாதங்கள் எல்லாம் பனி போல விலகி ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான அன்பான சூழல் உங்கள் இல்லத்தில் மலரப்போகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் கைகூடும். ஆனால் இந்த பெரு நன்மைகள் எல்லாம் நடப்பதற்கு சற்று முன்பு அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்வில் நுழைவதற்கு வசதியாக இயற்கையே ஒரு மிகச்சிறிய சோதனையை அல்லது எதிர்பாராத ஒரு திருப்புமுனையான நிகழ்வை உங்கள் வாழ்வில் நிகழ்த்தும். அந்த நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் சற்று குழப்பமோ அல்லது என்ன நடக்கிறது என்ற ஒரு பயமோ அடையலாம். ஆனால் அதுதான் உங்கள் ஒட்டுமொத்த பொற்காலத்தின் தொடக்க புள்ளி என்பதை நீங்கள் மிக விரைவில் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த திருப்புமுனையான சம்பவம் என்ன? அந்த நெருக்கடியான சமயத்திலே நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான உஷாரான முடிவு என்ன என்பதை கிரகங்களின் பாதையை வைத்து மேலும் ஆழமாக கணித்து பார்த்தோமானால் அது உங்கள் எதிர்காலத்தின் ஆணிவேரையே பலப்படுத்தும் ஒரு பலமான அஸ்திவாரமாக அமையப் போகிறது. ஆம், அந்த ஒரு சிறிய குழப்பமான சூழ்நிலை உங்களை சற்று நிலை தடுமாறச் செய்தாலும் ஆடியை உங்களை மேலும் பக்குவப்படுத்துவதற்காகவும் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி உங்களை திசை திருப்புவதற்காகவும் இயற்கையால் கொடுக்கப்படும் ஒரு சிறு பயிற்சி என்றுதான் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பிலேயே எதற்கும் அஞ்சாத, எதையும் துணிந்து எதிர்க்கும் நெஞ்சம் கொண்டவர்கள். ஆனால் உங்கள் பலவீனமே உங்கள் அதீத உணர்ச்சி வசப்படுதலும் மற்றவர்களை எளிதில் நம்பி விடுவதும் தான். இந்த மே 10ஆம் தேதிக்குள் நடக்கும் அந்த குறிப்பிட்ட நிகழ்வு உங்கள் பொறுமையை சற்று உலுக்கி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் மிகவும் மலை போல் நம்பிய ஒரு காரியம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல கடைசி நேரத்தில் தள்ளிப்போவது போன்ற ஒரு மாயத் தோற்றம் உருவாகலாம். அல்லது உங்களுக்கு உறுதியாக வந்து சேர வேண்டிய ஒரு தொகையோ ஒரு முக்கியமான நற்செய்தியோ திடீரென தாமதமாகலாம். அந்த நொடியில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சோர்வடைந்து விடவே கூடாது. எல்லாம் முடிந்து விட்டது, நமக்கு எப்போதுமே ஏமாற்றம் தானா என்ற விரக்திக்குள் நீங்கள் மீண்டும் வீழ்ந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அந்த சிறு தாமதத்திற்கு பின்னால் ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது. நீங்கள் செல்லவிருந்த பழைய பாதையில் ஒரு பெரிய ஆபத்து இருந்திருக்கலாம். அதிலிருந்து உங்களை பத்திரமாக காக்கவே இயற்கையானது அந்த சிறு தடையை ஏற்படுத்தி உங்களை வேறு ஒரு பாதுகாப்பான திசைக்கு திருப்புகிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும்.
அந்த தற்காலிகமான இருண்ட நேரத்துல தான் நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட அந்த நபர் ஒரு கலங்கரை விளக்கம் போல உங்கள் முன் தோன்றுவார். அந்த நபர் உங்களுக்கு சொல்லும் ஒரு ஆறுதலான வார்த்தை, இதை இப்படி மாத்தி செய்து பாருங்கள் என்று அவர் காட்டும் அந்த புதிய பாதை உங்களை ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு இட்டுச் செல்லும். அந்த நபரின் வருகைக்கு பிறகு உங்கள் தொழிலில் அல்லது நீங்கள் செய்யும் வேலையில் அதுவரை இருந்து வந்த முடக்கம் முழுமையாக விலகி ஒரு புதிய வேகம் பிறக்கும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள், உங்களுக்கு பின்னால் நின்று குழிகளை வெட்டியவர்கள் எல்லாம் உங்கள் அசுர வளர்ச்சியை கண்டு செய்வதறியாது திகைத்து போய் நிற்பார்கள். நீங்கள் யாருக்கும் கோபத்தில் வார்த்தைகளால் பதில் சொல்ல தேவையில்லை. உங்கள் மௌனமான ஆனால் மிக வலுவான வெற்றியே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக அமையப் போகிறது. மனதளவில் நீங்கள் இதுவரை அனுபவித்த அந்த இனம் புரியாத பயம், நாளை நமது நிலை என்ன ஆகுமோ என்ற அந்த பதற்றம், இவை அனைத்தும் உங்களை விட்டு முற்றிலுமாக அகன்றுவிடும். ஒரு ஆழமான அமைதியும் மிக தெளிவான சிந்தனையும் உங்கள் மனதில் நிரந்தரமாக குடியேறும். இரவில் படுத்தால் பல சிந்தனைகளின்றி ஒரு நிம்மதியான உறக்கம் உங்களை தழுவும். இதுவரை உங்கள் அபாரமான திறமைகளை வெளிக்கொணர முடியாமல் முடக்கி போட்டிருந்த கண்ணுக்கு தெரியாத தடை கற்கள் எல்லாம் தானாகவே உடைந்து சிதறுவதை நீங்கள் உங்கள் கண்முன்னே காண்பீர்கள். சமுதாயத்திலும் உங்கள் உறவினர்கள் மத்தியிலும் நீங்கள் இழந்த அந்த மரியாதையும் நற்பெயரும் முன்பை விட பல மடங்கு அதிகமாக மீண்டும் உங்களை தேடி வரத் தொடங்கும். உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூற்றி பேசிய அதே வாய்கள் உங்களை ஆச்சரியத்தோடு புகழ்ந்து பேசும் அளவிற்கு காலச்சக்கரம் உங்களுக்கு சாதகமாக அதிவேகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த அபரிமிதமான நன்மைகளை எல்லாம் எந்தவித சிறு தடையும் இன்றி முழுமையாக நீங்கள் அனுபவிக்க இந்த மே 10ஆம் தேதிக்குள் நீங்கள் மிகவும் விழிப்புடன் கையாள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமும் இருக்கிறது. அந்த சூட்சுமமான எச்சரிக்கை என்ன? இந்த காலகட்டத்திலே நீங்கள் யாரிடம் எப்படி பழக வேண்டும், அதோடு சேர்த்து உங்கள் வெற்றியை உறுதி செய்ய நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டிய அந்த ஒரு மிக எளிய ஆத்மார்த்தமான வழிபாடு என்ன என்பதை நீங்கள் மிக நுட்பமாக தெரிந்து கொண்டீர்கள் என்றால், அதன் பிறகு உங்கள் வெற்றி பயணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை மிக அணித்தரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆம், இது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. உங்கள் வாழ்வில் ஒளியேற்ற வரும் அந்த நபரால் நன்மைகள் பல நடக்கத் தொடங்கும் அந்த நேரத்தில் உங்களுக்குள் ஒரு அதீத உற்சாகமும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் தோன்றும். அந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நீங்கள் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு என்னவென்றால், உங்கள் ரகசியங்களை, உங்களின் புதிய தொழில் திட்டங்களை அல்லது உங்களுக்கு வரவிருக்கும் பண வரவுகளை பற்றி அடுத்தவர்களிடம், அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் வாய் தவறி கூட பகிர்ந்து கொள்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இவர்கள் என்ன திடீரென்று இப்படி முன்னேறுகிறார்களே என்ற பொறாமை பார்வையும் கண் திருஷ்டியும் உங்கள் மீது மிக பலமாக விழும் நேரம் இது. எனவே உங்கள் வெற்றியை நீங்கள் வாய் விட்டு வெளியே சொல்ல வேண்டாம். உங்கள் உழைப்பும் அதன் மூலம் கிடைக்கும் செழிப்பும் மட்டுமே அதனை உலகத்திற்கு உணர்த்தட்டும். அதே போல இந்த குறுகிய காலகட்டத்தில் யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுத்து கையெழுத்து இடுவதோ அல்லது உங்களிடம் சிறுக சிறுக சேமித்து வைத்துள்ள பணத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பதோ உங்கள் வளர்ச்சியை நீங்களே தடுத்து நிறுத்திக் கொள்வதற்கு சமம். உங்கள் நல்ல மனதை மீண்டும் ஒருமுறை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை வீழ்த்த சிலர் மிகவும் இனிமையான வார்த்தைகளோடு உங்களை நாடி வருவார்கள். அவர்களிடம் ஒரு சிறு புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு எந்த ஒட்டுதலும் இல்லாமல் விலகிச் செல்வதுதான் உங்களுக்கு இப்போதுள்ள மிகப்பெரிய தற்காப்பு அரணாகும். இது ஒருபுறம் இருக்க, அந்த பிரபஞ்சத்தின் முழுமையான அருளை பெறவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் அந்த மாபெரும் அதிசயத்தை எந்த ஒரு சிறு தடங்களும் இன்றி முழுமையாக அனுபவிக்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த மிக எளிய ஆனால் அபரிமிதமான சக்தி கொண்ட ஆத்மார்த்தமான வழிபாடு என்னவென்று கூறுகிறேன். மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுக்காக நீங்க பல மைல்கள் பயணம் செய்து எந்த ஒரு பெரிய திருத்தலத்திற்கும் செல்ல வேண்டியதில்லை. அளவுக்கு அதிகமாக பணத்தை செலவு செய்து எந்த விதமான பரிகாரங்களோ செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டிலேயே உங்கள் பூஜை அறையிலே ஒரு அமைதியான நேரத்திலே, குறிப்பாக அதிகாலை நேரத்திலோ அல்லது மாலை விளக்கேற்றும் நேரத்திலோ ஒரு சிறிய அகலில் நெய் தீபம் ஒன்றை ஏற்றுங்கள். அந்த தீப ஒளியின் முன் அமைதியாக அமர்ந்து, இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்களுக்காக இனிமேலும் வருந்தாமல் இனி வரப்போகும் அந்த பொற்காலத்திற்காக உங்கள் முழுமையான நன்றியை ஒருமுகமாக இறைவனுக்கு சமர்ப்பியுங்கள். உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து, என் வாழ்வில் ஒளியேற்ற வரும் அந்த நபரையும் அந்த நல்வாய்ப்பையும் நான் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நேர்மையான வழியில் என் குடும்பத்தையும் என்னையும் உயர்த்தி கொள்ள
எனக்கு நல்வழி காட்டு என்று முழுமையான சரணாகதியோடு வேண்டுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்தவரை உங்கள் வீட்டை தேடி வரும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவோ அல்லது தாகம் தீர்க்க தண்ணீரோ அளித்து வாருங்கள். இந்த சிறு கருணை செயலானது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் முந்தைய தடைகளை எல்லாம் தகர்த்து வரப்போகும் அந்த நல்வாய்ப்பை ஒரு மாபெரும் விருட்சமாக வளரச் செய்யும். இந்த ஆத்மார்த்தமான வேண்டுதலும் அந்த குறிப்பிட்ட நபரின் வருகையும் ஒன்றாக இணையும் அந்த அற்புத தருணத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதார நிலையிலும் மிகப்பெரிய மலர்ச்சி உண்டாவதோடு மட்டுமல்லாமல், உங்களுக்கே தெரியாத, நீங்கள் உங்கள் ஆழ்மனதிலே யாருக்கும் தெரியாமல் மிக ரகசியமாக புதைத்து வைத்திருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நீண்ட நாள் ஆசையும் அந்த ஒரு மாபெரும் கனவும் எப்படி எந்த ஒரு சிரமமும் இன்றி மிக அனாயாசமாக நிறைவேறப் போகிறது என்பதையும், இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் எப்படி ஒரு மகத்தான சாம்ராஜ்யமாக வீரியப் போகிறது என்பதை நீங்கள் உங்கள் கண்களாலேயே நேரில் காணத்தான் போகிறீர்கள். இத்தனை காலமாக உங்கள் நெஞ்சுக்குள் மிக ஆழமாக எவருக்கும் தெரியாமல் நீங்கள் புதைத்து வைத்திருந்த அந்த ரகசிய ஆசை, அதாவது சொந்தமாக ஒரு சிறிய கூரையாவது அமைத்துவிட வேண்டும் என்ற பெருங்கனவோ, அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கி தர வேண்டும் என்ற தவிப்போ, அல்லது எந்த ஒரு மனிதனிடமும் கையேந்தாமல் எந்த கடனும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற மிக எளிய வேண்டுதலோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது அத்தனையும் இந்த மே 10ஆம் தேதிக்கு மேல் படிப்படியாக, ஆனால் மிக உறுதியாக மெய்ப்படத் தொடங்கும். உங்கள் உழைப்பிற்கும் உங்கள் நேர்மைக்கும் இதுவரை கிடைக்காத மாபெரும் அங்கீகாரம் இனி உங்களை தேடி தானாகவே வரும். கோச்சார ரீதியாக இப்போது விண்வெளியில் உருவாக்கி இருக்கும் இந்த அபூர்வமான அதிர்ஷ்டகரமான கிரக சேர்க்கை ஒரு மனிதனை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கைப்பிடித்து இழுத்து வரும் அத்தனை தெய்வீக வலிமையையும் கொண்டது. இயற்கையால் உங்கள் வாழ்வில் இணைக்கப்படும் அந்த குறிப்பிட்ட நபரின் வழிகாட்டுதலோடு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு புதிய அடியும் உங்களை சமுதாயத்தில் ஒரு மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கும். இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்த, உதாசீனப்படுத்திய அதே கண்கள் இனி உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகிறது. நீங்கள் பசி, பட்டினியோடு கடந்து வந்த பாதைகளும், நீங்கள் பட்ட அவமானங்களும், சிந்திய கண்ணீரும் எல்லாம் இனி உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக, உங்களை எந்த நிலையிலும் சரிய விடாமல் தாங்கி பிடிக்கும் ஒரு வலிமையான கேடயமாக மாறி உங்களை ஆயுள் முழுவதும் பாதுகாக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு அற்புதமான காலகட்டத்திற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். இப்போது உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்பதை முழுமையாக நம்புங்கள். நீண்ட காரிருள் விலகி அதிகாலை சூரியன் மிக கம்பீரமாக உதிப்பது போல உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் மட்டுமே வீசும். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் கன்னி ராசி நேயர்களான உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இனி மிக பிரகாசமாக ஒரு குறையுமின்றி ஜொலிக்கிறது. நான் கூறுவது 100க்கு 100% உண்மை என்பதை நீங்களே விரைவில் உணர்வீர்கள். என் அன்பு கன்னிராசி சொந்தங்களே, ஒரு குடும்ப ஜோதிடராக நான் இவ்வளவு நேரம் யதார்த்தமாக உங்களிடம் பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகள் உங்கள் மனதிற்கு எந்த அளவிற்கு ஒரு ஆழமான அமைதியையும் தைரியத்தையும் கொடுத்துள்ளது என்பதை கீழே உள்ள கருத்துப்பட்டியில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் உடனடியாக எந்த ஒரு நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் இத்தனை காலமாக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும், உங்களுக்கு மிகவும் பிடித்த உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அல்லது குலதெய்வத்தின் பெயரையும் கீழே எழுத்துப்பூர்வமாக பதிவிட்டு உங்கள் வேண்டுதல்களை இந்த மாபெரும் பிரபஞ்சத்திற்கு உறுதியாக வெளிப்படுத்துங்கள். அந்த இறைவனின் முழு ஆசியோடு இந்த நல்வாய்ப்பு உங்களை விரைவில் வந்தடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.